சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் ஒரு அற்புதமான இந்த நன்னாளில் கைலாஷ் தபோவனம் தியான மண்டபம், ஏகாம்பர சுவாமிகள் ஆசிரமம், ஞானமுக்தி மகான் ஸ்ரீ ஜெயராம் குருஜி அவர்கள் ஸ்தாபகராக இருந்து ஸ்ரீ கைலாஷ் தபோவனம் மற்றும் தியான மண்டபம் இதனுடைய 10ஆம் ஆண்டு ஆரம்ப விழா. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சுவாமி சாது சத்யானந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய எம் ரவி முன்னாள் நகராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ராணி உதயகுமார் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கமிட்டி சித்தூர் டைரக்டர் ஆஃப் அவர்களுக்கும் மற்றும் திரு உதயகுமார் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சித்தூர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு 10ஆம் ஆண்டு துவக்க விழா. நம்முடைய கைலாஷ் தபோவனம் ஆன்மீகம் மட்டும் இல்லாம எத்தனையோ வகைகளில் பல்வேறு நபர்களுக்கு சத்காரியங்கள், நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் பல்வேறு விதமான சேவைகளை தொடர்ந்து கொண்டாடி வரக்கூடிய நம்முடைய சுவாமிஜி குருஜி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கங்களையும் கொள்கிறோம். ஒவ்வொரு நிகழ்விற்கும் தொடர்ந்து நம்முடைய ஏகாம்பர சுவாமிகள் கைலாஷ் தபோவனத்தில் நடத்தக்கூடிய அற்புத நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் முன்னரே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை வைபவத்தை முன்னிருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் தமிழ் என்றால் அதற்கு அடையாளங்கள் நிறைய இருப்பினும் குறிப்பிடத்தக்க அடையாளம், யாராலும் எழுதி வெல்ல முடியாத அடையாளம், யாராலும் நின்று பேசி ஜெயிக்க முடியாத அடையாளம் ஒன்றிருந்து என்னால் நம்முடைய தமிழை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி, வடார்காடு மாவட்டம் மட்டுமின்றி உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களின் ஒரு அடையாள சின்னமாய் விளங்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களை நம்முடைய கைலாஷ் தபோவனம் வருக வருக என வரவேற்கிறது. அவர் கவி அருவி. அவருடைய பேச்சை நான் எத்தனையோ முறை ஆர்வமாக ஒருவராக அமர்ந்து கேட்டிருக்கிறேன். சிறிய வயதிலிருந்து சில சமயங்களில் சந்தர்ப்பங்களில் சில நிகழ்வுகளை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தமிழ் அடையாளமாய், குறிப்பிடத்தக்க அடையாளமாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய, பெரியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கால நேரம் கருதி தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். ஐயாவுடைய குரல், அவருடைய கருத்துக்கள் அது அவசியம். நிச்சயமாக இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். அவர் நமக்காக இந்த இடத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னரே வருகை தந்து ஆர்வமுடன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அதனால அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவருடைய பேச்சை நாம் அனைவரும் இந்த இடத்தில் கேட்போம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தர்ஷிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த உயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. தமிழகமே கொண்டாடும் பக்திமான்களால் இந்த தைப்பூச விழாவில் அன்றுதான் வள்ளல் பெருமான் அவர்கள் வடலூர் பெருவழியிலே தெய்வமேற்றி அருட்பெருஞ்சோதி மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தினார். அந்த இனிய நாளில் இந்த ஆசிரமம் 10 ஆண்டுக்கு முன்பு துவக்கப்பட்டு இது 10வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
விழாவில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோனை வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும். இது அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஏகாம்பர சுவாமி அவர்கள் மிகவும் செழிப்பாக வர்த்தகத்திலே இருக்கும் சூழ்நிலையில் அவர் துறவு நிலையிலே வாழ்ந்து ஆயிரக்கணக்கான சீடர்களுக்கு நற்கருத்துக்களை போதித்து ஞான தீட்சை அளித்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் நமது ஜெயராம் குரு. அவர்கள் இந்த ஆசிரமத்தை நிறுவி அனைவருக்கும் ஞான தெளிவு உண்டாக்க வேண்டும், ஞான போதனை வழங்க வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு மேலும் மேலும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ஐயா அவர்களை நான் தொலைக்காட்சியில் பலமுறை அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய புத்தகத்தில் அயலமர்ந்த சேர்க்கை என்ற ஒரு புத்தகத்தில் உதாரணம் குறிப்பார். அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். மிக மிக உயர்ந்த ஒரு உதாரணம். ஷேக் பரீத் என்ற ஒரு ஞானி எடுத்து ஒரு சபையில் அந்த ஞானிக்கு ஒரு அழகான கத்திரிக்கோல் பரிசாக வழங்கினார்கள். பெரியோர்களுக்கு பரிசு கொடுப்பது இயல்பு தானே. அதுபோல கத்திரிக்கோல் கொடுத்தார்களாம். எனக்கு கத்திரிக்கோல் வேண்டாம், ஒரு ஊசி கொடுங்கள் என்று கேட்டாராம். என்னய்யா, ஏன்? கத்திரிக்கோல் என்பது வெட்டி பிரிப்பது, ஊசி என்பது இணைப்பது, ஒற்றுமைப்படுத்துவது என்ற ஒரு கருத்தை மிக தெளிவாக ஐயா அவர்கள் எழுதியிருந்தார்கள். அப்பொழுது அந்த புத்தகம் படித்து நான் இப்பொழுது 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்பொழுதிருந்தும் அவரிடத்தில் நேரடியாக உரையாட வேண்டும், அவருடைய அரிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று மிக ஆவலுடன் இருந்தேன். மற்றொரு கருத்து அதே புத்தகத்தில் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர், மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுகிறார். ஒரு அவை குத்துவிளக்கு ஏற்றுவது என்பது இந்து பாரம்பரியம். அவர் ஒரு இஸ்லாமியர். ஏற்றியது மெழுகுவர்த்தி இல்லை. ஆக மத நல்லிணக்கம், மத ஒற்றுமைக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்று ஐயா அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஒரு 2 நாளுக்கு முன்பு கரூரில் ஒரு மீட்டிங், ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் வேளாக்குறிச்சி ஆதீனம், கோவை காமாட்சிபுர ஆதீனம், ஒரு பாதிரியார், ஒரு ஹாஜியார், நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது ஐயாவை நினைத்து கொண்டேதான் நான் உரையாற்றினேன். ஆக மத நல்லிணக்கம், ஆண்மனை ஒருமைப்பட்டுமே என்று வள்ளல் பெருமான் கூறியது, இதெல்லாம் எப்பொழுது சித்திக்கும் என்று சொன்னால், மனிதன் அறிவு விசாலமடைய வேண்டும், குறுகிய எல்லையிலிருந்து விலக வேண்டும், உண்மையை உணர வேண்டும். இயற்கை எவ்வாறு தோன்றி இந்த ஜீவராசிகள் தோன்றியது, ஓரறிவிலிருந்து 6 பிடித்த மனிதன் வரை வந்திருக்கின்றோம். இந்த நிலையில்தான் நாம் யார், இந்த உலகம் எப்பொழுது தோன்றியது, இதற்கு மூலம் எது என்பதை ஆராயக்கூடிய ஒரு அரிய சிந்தனை ஆற்றல் மனித பிறப்பு மட்டுமே உண்டு. அந்த நிலையை அடைந்தவர்தான் பிறந்தவருக்கு அடையாளம். இல்லை என்றால் பிறந்ததனுடைய பயன் இல்லை. அதான் ஒரு அறிஞர் சொன்னார், பிறந்ததனால் அந்த உண்மை பொருளை அறிந்தவன் தான் பிறந்தவன், அவன் அவன் பிறவாமலே இருப்பதே நன்றுதான் என்ற இடத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். பல புத்தகங்களிலே இந்த கருத்துக்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சமீபத்திலே சென்னையிலே புத்தக திருவிழா நடைபெற்றது. அதை பற்றி பல அறிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகங்கள், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்று புத்தகங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் ஒரு மருத்துவர் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் எனக்கு பிடித்த, பலமுறை நான் படித்த அந்த புத்தகத்தை அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் கடலும் கிழவனும் என்ற புத்தகம், 7 தலைமுறைகள் என்ற புத்தகம். மனித ஜீவராசியில் எவ்வாறு தோன்றியது, எவால்வேஷன் சொல்றோம், பரிணாமம்னு சொல்லுகிறோம். படைத்தல் இல்லை, படைத்து காத்து அழித்து அழித்து அருளல் என்று பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்தத்திலே அனைத்து மதங்களும் பரமாத்மா இறைவன் படைக்கிறார், காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார் என்றெல்லாம்
புராண கதைகள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்தும் அவரவருடைய நிலையில் உண்மையே. ஆனால் இயற்கை எவ்வாறு தோன்றியது, பரிணாமம், எவால்யூவேஷன் சொல்கிறோம். சிந்தனையாளர்கள், தத்துவ மேதைகள்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தை உணர்வதற்கு, தெளிவதற்கு உரிய சாதனை தான் தியானம். அத்துணை சமய அனுஷ்டானங்கள் செய்தாலும் மன தூய்மையும் நல்சிந்தனையும் தோன்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் தியான முறையில்தான் நாம் யார், இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது, எப்பொழுது தோன்றியது, எப்பொழுது அழிகிறது, இத்தனைக்கு மூலம் எது, அந்த மூலப்பொருளை அறிவதுதான் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து ஞானிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல ஐயா அவர்களை நான் காண்பதற்கு, பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு இன்னொரு காரணம், ஐயா அவர்கள் பேராசிரியர் சத்தியசீலனுடைய மாணவர் என்றும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய மாணவர் என்றும் ஒரு கட்டுரையை குறிப்பிட்டிருந்தார்கள். பேராசிரியர் சத்தியசீலன் அவர்கள் எனக்கு நீண்ட காலமாக நண்பர். அவரும் நானும் சில கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம். நல்லார் இணக்கமும் நின்போச நேசமும் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். நல்லார் இணக்கம் இருந்தால்தான் நற்சிந்தனைகளும் நல்வாழ்வும் நல்ல செயல்முறைகளும் நாம் ஈடுபடுவோம். ஆகவே நல்லார் இணக்கத்தை தேடி நாம் அறிய வேண்டும். அதான் சத் சங்கம் என்று சங்கரர் சொன்னார். சங்கரர் சொன்னது சத் சங்கம். சத்தம் என்ற மெய்ப்பொருளை சிந்திக்கக்கூடிய நல்ல அடியாருடைய கூட்டுறவில் இருங்கள், நீங்கள் தெளிவடைவீர்கள். ஆகவேதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், குரு என்பவர் யார்? ஒரு ரயில் என்ஜின் பல பெட்டிகளை இணைத்து இழுத்து கொண்டு செல்கிறது. இன்ஜினில் இணைக்கப்பட்ட பெட்டிகள் அனைத்தையுமே அது எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அது போலதான் குரு. அப்படி ஏகாம்பர சுவாமி அவர்கள் எத்தனையோ பேருக்கு தன்னுடைய அருள் சிந்தனைகளை வழங்கியிருந்தாலும் மிகவும் சிறப்பாக ஜெயராம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். மற்றொரு உதாரணம் சொல்கிறார் ராமகிருஷ்ணர். ஒரு ஆறு இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தாகம் தீர்த்து விவசாயத்துக்கு பயன்பட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கிறது. அது போலதான் குரு. குரு என்பவன் மனிதனுடைய அறியாமையை நீக்கி, அகந்தையை நீக்கி, அறிவு விளக்கம் உண்டாக்குவதுதான் குரு. அப்படிப்பட்ட குருவை நாம் சார்ந்தால், குருவை சிந்தித்தால் நாம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வோம், பிறவி பயனையே நாம் அடைவோம் என்று ஞானிகள், பெரியோர்கள், சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இனிய விழாவில் கடந்து கொண்டிருக்கூடிய நீங்கள் அனைவரும் நன்கு சிந்தித்து உணர்ந்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல ஏகாம்பர சுவாமியுடைய திருவடியை போற்றி வணங்கி அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஐயாவுடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் பேராசிரியராக பலதரப்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். சமுதாயத்திலே பல மாணவர்கள் அவரிடம் பயின்று இன்று நல்ல நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருவாக இருந்திருக்கிறார். நாம் சொல்லுவோம் குரு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சொல்லுவோம். குரு பக்தி குரு கிட்ட வேண்டுறோம், ஆனா எதுவுமே நம்ம கிட்ட சேர மாட்டோம். ஒரு சிறிய கதை இருக்கிறது. ஒருவர் காலையில் என்ன செய்யறார், காலையில் போயிட்டு சாமி கிட்ட பூஜை பண்றார். அன்னைக்கு ஒரு விரத நாள். சாமி, நான் ரொம்ப நாளா அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு வரணும்னு வேண்டிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு வரல, தயவுசெய்து எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? நீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? கோயிலுக்கு டொனேஷன் தரேன், அன்னதானத்துக்கு தரேன், நீங்க கொடுக்கணும்ல எனக்கு அப்படின்னு கேட்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு சாமி எதிரில் வந்துடுறாரு. மானிடா அப்படின்றார். சாமி, என்ன நீங்க வந்துட்டீங்க நேர்ல அப்படின்றார். ஆமா, நீ கேட்டதை நான் உனக்கு தரேன், 100 மார்க் இப்ப நான் ஃபில் பண்ணிக்கிறேன், நீ இரவு என்ன பார் அப்படின்றார். இரவு நான் எவ்வளவு மார்க்கோட வரணும், நீ பார், ஒரு 40 மார்க் நீ வச்சிருந்தீங்கன்னா நீ கேட்ட வரத்தை நான் தரேன் அப்படிங்கிறார். இவர் என்ன பண்றாரு, காலையில கிளம்புறாரு. வீட்டுல இருந்து நல்ல பக்தி பூர்வமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு. போயிட்டே இருக்காரு. இடையில குறுக்க ஒரு வண்டி வந்துருக்கு. அவர் வியாபாரத்துக்கு போகும்போது வண்டி வந்தோன்னா பிரேக் போறாரு. ஏன்னா அறிவில்லை உனக்கு, எப்படி வர்றது வண்டி எடுத்துன்னு, அது எவ்வளவு வேகமா வரேன், மூளை இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தைகள் 4, சொல்லாத வார்த்தைகள் 100 மனசுக்குள்ள திட்டினே போறாரு. ஒரு 20 மார்க் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அவருக்கு மிச்சம் 80 தான் இருக்கு. நேரா கடைக்கு போய் உட்கார்ந்து நல்லா ஊத வைக்கலாம் ஏற்றி வச்சுட்டு நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு போன் எடுத்து பேசுறாரு. என்னப்பா லோடு இறக்கலையா, வந்துருமா அப்படின்னு கேட்கிறாரு. ரோட்ல சாலையில ஒரு மகளிர் மேரத்தான் நடக்குது. அம்மாங்க எல்லாம் போறாங்க நடந்து. போன் பேசணும் அப்படியே விட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஒருத்தரா இன்னொரு 20 மார்க் கட் ஆயிடுது.
40 மார்க் க்ளோஸ். மறுபடியும் உட்காந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு கால் வருது. என்னப்பா இன்னைக்கு வந்து காது குத்துறாங்க இல்ல நம்ம நடேசன் பொண்ணுக்கு, வரலையா நீ அப்படின்றாங்க. ஐயோ நான் இன்னைக்கு விரதம்ப்பா, இன்னைக்கு நான் அசைவம் எடுக்க மாட்டேன். அட வாப்பா என்னப்பா வருதான் இன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் சாமி ஒண்ணும் சொல்லாது. அட என்னடா நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு இந்த விரதத்துக்கு போறாரு. அங்க ஒரு 20 மார்க் க்ளோஸ், 60 மார்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடைக்கு வராரு, திறக்கிறாரு, உட்கார்றாரு. உட்கார்ந்த பிறகு மணி 8 மணி ஆகுது. வியாபாரம் பணத்தெல்லாம் கட்டுறா, கட்டி வச்சோன்னா இன்னொரு நண்பன் போன் பண்றான். என்ன இன்னைக்கு நம்ம குருபுத்தோட ரிட்டையர்மெண்ட் டேட் இல்ல, இன்னைக்கு பெரிய ட்ரீட் வைக்கிறேன்னாரு, நீ வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயோ நான் வர முடியாதுப்பா, நான் இன்னைக்கு விரதம்ன்றாரு. அட வாயா என்னையா வாரின்னு போயிட்டான், வாழ்ந்த எல்லாம் ஒண்ணுதான், வா சாப்பிடலாம், ஒண்ணுல பாத்துக்கலாம்னு அங்கேயும் போயிட்டு 20 மார்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டுறாரு, மது அறிந்து விடுகிறார். 80 மார்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. நைட்டு தள்ளாடி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கதவை திறக்கிறாங்க. ஏன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றே. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, காலையில சாமியை பார்த்தது. பூஜை ரூம் கதவை திறந்து வெளியிருந்தே கேட்கிறாரு, சாமி இதற்கு வரம் தர நீங்களே கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படிடா கொடுப்பேன் உனக்கு, 100 மார்க் கூட காலையில அனுப்புனேன், 80 மார்க் நீ அவுட் பண்ணிட்ட, 20 மார்க் வச்சிருக்க, நாளை காலைல பொழுது விழுகிட்டோம் 100 மார்க் கூட ஃபில் பண்றேன், எப்ப நீ 40 மார்க் எடுத்து இங்க வரியோ அப்ப நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இதோட முடியுது. இது என்னன்னா சுவாமி சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னுணர்வு. வாழ்க்கை என்பது ஒரு முறை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. காலங்கள் கடந்து விட்டது, ஒரு நோட்டு பேப்பர் தள்ளுற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. இந்தி இருக்கிற காலம் வரை நாம் நம்முடைய நினைவோடு, அதாவது சுய நினைவோடு, அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க, அதோடு வாழ்ந்து எது நிஜம் எது பொய் என்று நாம் சிந்தித்து செயல்பட்டால் இந்த வாழ்வை இன்பகரமான வாழ்வாக till the end of the life, இந்த மூச்சின் முற்றுப்புள்ளி வரை அங்குலம் அங்குலமாக இந்த வாழ்வை நாம் அனுபவிக்கலாம். மனமோ வசதியோ அனுபவிப்பதற்கு உண்டான காரண காரியங்கள் கிடையாது, மனம் மட்டும்தான் காரியம். நம் மனம் செம்மையானால் நிச்சயமா உங்களுக்கு உண்டான சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இங்கே கிடைக்கும். 10 கோடி ரூபாய் வச்சிருந்து இங்க வந்து பஸ்ல போறாரு ஒருத்தர் வச்சுக்கோங்க, அனுபவிக்க தெரியாதவராக தான் இருக்கிறார், அவர் சிக்கனவாதின்னு சொல்ல முடியாது. அந்த இருக்கின்ற பணத்தை செல்வந்தராக அவர் மெட்டீரியலா இருந்தா கூட உணர்வால் அவர் ஏழையாகத்தான் இருக்கிறார். மேக்சிமம் ஒரு நிகழ்விலிருந்து எந்த அளவு சந்தோஷத்தை நாம் எடுக்க முடியும், மகிழ்வை எடுக்க முடியும் ட்ரை பண்றோமோ அவர்கள் தான் செல்வந்தர்கள். அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்கள் பேச அழைக்கிறோம். தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தை இல்ல, அன்னை தமிழின் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு மிக பணிவோடு இந்த உயர்ந்த அரங்கிலே வைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், முன்னிலை வைக்கக்கூடிய சான்றோர்கள், நெடுநாள் காண வேண்டும் என்கிற ஆவலை என்னுள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கரூரில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பிரியத்திற்கும் உரிய சத்யானந்த சுவாமிகள், இந்த ஆசிரமத்தை நிறுவி தபோவனத்தை தொடங்கி 10வது ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, நான் இங்கே வருவதற்கு ஒரு முதன்மை காரணமாக அமைந்திருக்கிற என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இதன் நிறுவனர் ஜெயராம் குருஜி அவர்களே, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, நண்பர்களே, இங்கே நான் இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய தம்பி திருக்குறள் ராஜேந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வாய்ப்பு வாசலை திறந்திருக்கிற இந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியும் பாராட்டுக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைக்கு கர்நாடகம் பெங்களூரிலே இருந்தேன். இன்றைக்கு இந்த தைப்பூச திருநாளில் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில், அதுவும் நம்முடைய வேலூரில்
செங்கானத்தம், செங்காந்தள் நத்தம், அது இந்த கீழ செங்கா நத்தம் இந்த சித்தூரில் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அழகான, உள்ளே நுழைந்தவுடனே மனதுக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் அமைதியும் நல்கக்கூடிய தபோவனத்திற்கு வருகை தரக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் முதல் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு நமக்கும் பயனுள்ள நொடிகளாக நொடிகள் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய சத்யானந்த சுவாமிகள் சிறந்த கருத்துக்களை இந்த பிறவியினுடைய பயன் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி மிக இனிமையாக ஒரு சிற்றோடை ஆரவாரம் இல்லாமல் ஓடி இரண்டு கரைகளையும் இணைத்து நனைத்து செல்வதைப் போல மனதுக்கு அப்படியே வருடி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாலே அவர்கள் பேசினார்கள். அவருடைய உரையும் இன்றைக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த தபோவனத்திலே இந்த நிகழ்விலே பங்கேற்கிற காரணத்தினாலே அமைந்திருக்கிறது. சரி, இந்த நாளை ஒட்டிய இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பு தைப்பூச திருநாள் அதனுடைய பெருமை மிகுந்த சிறப்பு என்ன என்பதையும் முன்னுரையிலே நம்முடைய சத்யானந்த சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். ஏகாம்பர சுவாமிகள் அவருடைய அருள் பணிகளை பற்றி நான் நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய பெயராலே அவருடைய பணிகளை மனதுள்ளே நினைந்து அதனை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்கிற தீரா தாகத்தோடு நம்முடைய ஜெயராம் குருஜி அவர்கள் இந்த அற்புதமான ஒரு தபோவனத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது மனதுக்குள்ளே மழை விழக்கூடிய மகிழ்ச்சி வந்தது. இந்த மகிழ்ச்சியை தந்தமைக்காக என்னுடைய சுவாமிகளுக்கு நான் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் தைப்பூச திருநாளுக்கு இருக்கிற தனிப்பட்ட சிறப்பு, வடலூரிலே வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் என தமிழர்களுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக புரட்சியாளர் யாரும் தோன்றி இருக்க முடியாது என்று சொல்வதற்கும், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அக்ரஹாரத்தில் பிறந்தாலும் அவர்கள் கட்டி வைத்த பிம்பங்களுக்கு மாற்றமாக புரட்சிகரமான சமுதாயத்திற்கு ஏற்புடைய சிந்தனைகளை மிகச் சிறப்பாக பாடுவதற்கு அடிப்படையான காரணம் எதுவாக இருந்தது என்பதை ஆய்வாளர்கள் கண்டு சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மகத்தான புரட்சிகரமான கருத்துக்களை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடுவதற்கு அடிப்படையான காரணமே அவர் வாழ்கிற அந்த நூற்றாண்டு. அவர் 19வது நூற்றாண்டு, 18வது நூற்றாண்டு, 17வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதி. இந்த பகுதியில் தமிழ்நாட்டின் ஒரு பெருமை மிகுந்த அடையாளமாக வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் தோன்றி அவர்களுக்கு இருந்த ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் திருமுறைகளாக அடுக்கி அதனை எழுதி பதிவு செய்து அவர்கள் பாடிய அற்புதமான அந்த பக்தி இலக்கியம் என்பது இன்றைக்கு உலகத்திலே ஆன்மீகம் பாடக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் அனைவரையும் விட மிக அதிகமான அளவுக்கு ஆன்மீக அனுபவ கருத்துக்களை ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக திருவருட்பா என்ற பெயரில் நம்முடைய மரியாதைக்குரிய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் வழங்கிய அந்த தொகுப்பை பார்க்கிற பொழுது அவர்கள் தன்னுடைய பணியின் நிமித்தமாக வெளிச்சம், இந்த ஒளி, இதனை ஏற்றி வைத்து
அந்த ஜோதி தரிசனத்தை தொடங்கி வைத்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன, 2 சொற்கள் தமிழ்ல இருக்கின்றன. ஒன்று வெளிச்சம் என்று ஒரு சொல் இருக்கிறது, மற்றொன்று ஒளி என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தா 2க்குமே லைட். ஆனா அவனுக்கு ஆங்கிலேயனை பொறுத்தளவில் விளக்குக்கு லைட் தான், வெளிச்சத்துக்கு லைட் தான். நான் உங்களிடத்துல மிக பணிகளோடு வைக்கக்கூடிய முதல் கருத்து இதுவாகத்தான் இருக்க முடியும். கிறிஸ்தவருடைய மறை வேதம் என்று பேசப்படுகிற உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளை திறந்தவுடனே முதல் வாசகம் என்னன்னு பார்த்தா, இன் தி பிகினிங் God said let there be light, there was light. அண்டம் அகிலம் அனைத்தையும் படைப்பதற்கு முன்பு இறைவன் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாகுக என்று வெளிச்சத்தை தொடக்கமாக வைத்து இறைவன் இந்த உலகத்தை படைத்த அந்த செய்தியை பைபிள் தொடங்குகிறது. இஸ்லாமியருடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் திருமறை இறுதி திரிமறை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த மறை குன் ஃபயகூன், ஆகுக என்று சொன்னான் ஆயிற்று என்று அந்த படைப்புக்கு அடிப்படையாக 100 சமாவாத்தி, 100 என்றால் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் மூலப்பொருளாக இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற இந்த தைப்பூச திருநாளில் உள்ள கருத்து இதுவாகத்தான் இருக்க முடியும். என்ன என்று சொன்னால், வெளிச்சம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்பதை அருகூறு நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிவாலயங்களிலும் சரி, மசூதிகளிலும் சரி, மாதா கோயில்களிலும் சரி, அந்தந்த திருநாட்களில், திருவிழா நாட்களில், பண்டிகை நாட்களில் விளக்கு அலங்காரம் செய்கிறார்கள். சிவ சிவ என்று சிவாலயங்களிலும், முருகா என்று முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயங்களிலும், பெருமாள் குடிகொண்டிருக்கிற ஆலயங்களிலும், மசூதிகளிலும், சர்ச் என்று சொல்லப்படுகிற மாதா கோவிலிலும் இன்றைக்கு மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட மின்சார விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஒரு 1001 சோதனைகளை செய்து மின்சாரத்தை ஒரு குறிப்பிட்ட உலோகத்திற்குள்ளே செலுத்தப்படுகிற உலோகங்கள் முழுக்க எரிந்தும் கரிந்தும் முற்றுமாக அழிந்து விட்ட நிலையில் 1001வது அந்த சோதனையாக தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற அந்த அறிவியல் அறிஞன் 1001வது சோதனையாக டங்ஸ்டன் என்கிற உலோகத்தில் மின்சாரத்தை பாய்ச்சிய பொழுது மின்சாரத்தின் தன்சாரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த டங்ஸ்டன் என்ற அந்த உலோக கம்பி முதலில் நெருப்பு மயமாகி அது வெப்பத்தை கக்கியது. அந்த வெப்பம் தங்கியவுடனே அதனிடத்தில் வெளிச்சம் தோன்றியது. உலகத்தில் முதல் மின்சார விளக்கு 1001 சோதனைகளுக்கு பிறகு கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அவன்தான் கண்டுபிடித்தான். அவன் ஒரு ஆங்கிலேயன், பிறப்பால் கிறிஸ்துவன். நான் இங்கே குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை மாதா கோவிலில் ஏற்றி வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய குறியீடாக இருக்கலாம். மசூதியில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஊதுவத்தி இஸ்லாமியர்களுடைய குறியீடாக இருக்கலாம். அதன் நுனியிலும் சிறு துளி வெளிச்சம் இருக்கிறது, மெழுகுவர்த்தியிலும் வெளிச்சம் இருக்கிறது. ஆலயத்தில், கோவில்களில் ஏற்றி வைக்கக்கூடிய கற்பூர தீபத்திலும் கூட அந்த வெளிச்சம், ஒளி இருக்கிறது. எனவே வெளிச்சம் தரும் பொருள்கள், நான் இப்படி சொல்கிறேன், விளக்குகள் வேறு வேறு சமயத்திற்குரியவையாக இருக்கலாம்,
வெளிச்சத்திற்கு சமயம் இல்லை, வெளிச்சத்திற்கு மதம் இல்லை, வெளிச்சத்திற்கு எந்த தனித்த அடையாளமும் இல்லை. அந்த வகையில் இந்த வெளிச்ச வழிபாட்டை, ஒளி சேர்க்கையை தொடங்கி வைத்த ஒரு அற்புத திருநாள் தைப்பூச திருநாள். வள்ளற்பெருமான் ராமலிங்க அடிகளுக்கு உள்ள அந்த மிகப்பெரிய அந்த கொள்கையின் உச்சமே தமிழர்களுடைய பெருமை மிகுந்த அடையாளம் ஆன்ம நேயம் என்பதுதான், உயிர் நேயம் என்பதுதான். அந்த உயிர் நேயம் என்பது மனிதர்களுக்கு இடையே காணுகிற அல்லது காட்டப்படுகிற அன்பு இல்லை, மாறாக இறைவனுடைய படைப்பில் இருக்கிற பல கோடிக்கணக்கான உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது என்கிற ஒரு புதிய நெறிமுறையை வள்ளற்பெருமான் ராமலிங்க அடிகள் ஆன்ம நேயம், உயிர்களுக்கு இருக்கிற ஆன்மீக ஒருமைப்பாட்டை, அந்த ஆன்ம ஒருமைப்பாட்டை, ஆன்மாவுடைய ஒருமைப்பாட்டை ஒன்றென இனம் கண்டு நீ வேறு நான் வேறு இல்லை, நீ வேறு நான் வேறு இல்லை, ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இல்லை, வேறு ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இந்த உயிர் நேய கருத்திலே அமைந்து கிடக்கிறது. மழை பெய்து மண்ணாங்கட்டி கரைந்து கொண்டிருக்கிற பொழுது வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள் மண்ணாங்கட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு புலம்புகிறார்கள். ஒரு குடையை கொண்டு வா என சொல்லி மண்ணாங்கட்டி மழையில் கரைந்து கொண்டிருப்பதை பார்த்து அதற்கு குடை பிடிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், மண்ணாங்கட்டி மழையில் கரைந்து கொண்டு போகிறதே என்று வருத்தப்பட்ட ஒரே உலக ஜீவன் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாகத்தான் இருக்க முடியும். அவரிடத்துல கேட்டார்கள், ஏன்னா இது யாரின் தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு பித்து பிடித்தவருடைய சித்தம் கலங்கிய செய்கையாகத்தான் இருக்க முடியும். யாராவது மழையில இருந்து மண்ணாங்கட்டிக்கு குடை பிடித்துக் கொண்டிருப்பார்களா? நீங்க எண்ணி பாருங்கள். வள்ளல் பெருமான் இடத்துல கேட்டார்கள், மண்ணாங்கட்டி கரைகிறதே என்று நீங்கள் குடை பிடிக்கிறீர்கள், ஏன்னா இது வெறும் மண்ணாங்கட்டி உன் பார்வைக்கு எண்ணற்ற கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களின் வீடாக அந்த மண்ணாங்கட்டி இருக்கிறது. எனவே எத்தகைய பெரும் துன்பம் அந்த உயிர்களுக்கு இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது என்று வள்ளல் பெருமான் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட வேதனைப்படுமே, துன்பப்படுமே என்று கவலைப்பட்ட பெருந்தகை. அதனாலேதான் ரோமை கவிஞர் சுரதா அவர்கள் பாடுகிற பொழுது உலகத்தினுடைய வெற்றியாளர்களை பட்டியலிட்டு அவர் பாடுகிறார். பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. தன்னுடைய குருநாதர் பாரதிதாசன் அவர்களை பாராட்டி பாடிய அந்த பாட்டு. மாணவர் சுரதா, ஆசிரியர் பாரதிதாசன் தன்னுடைய ஆசானை பற்றி ஒரு மாணவர் வழங்கி இருக்கக்கூடிய சான்றிதழ். ரொம்ப அற்புதமான ஒரு விருத்த பாட்டு. அந்த பாட்டு இப்படித்தான் தொடங்குகிறது. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி. முதல் வரிய வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக பெண்கள் ஆடுவார்கள். காலையிலே நம்முடைய தியான மண்டபத்திலே குழந்தைகள் எல்லாம் எண்ணற்ற ஆசனங்களை செய்து காட்டினார்கள். எனக்கு முதல்ல வியப்பாக இருந்தது. இப்ப உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இன்னும் 2 பேர் சேர்ந்து நம்ம எழுப்பி உட்கார வைக்க வேண்டி இருக்கிறது. தரையில் அமர முடியவில்லை, விரும்பிய வகையில் திரும்ப முடியவில்லை, கைகால்களை அசைக்க முடியவில்லை, வளைந்து நிற்க முடியவில்லை, வளைந்து குனிய முடியவில்லை. உடம்பு நம்ம சொன்னபடி கேட்பதில்லை. ஆனா இந்த சின்னஞ்சிறிய இளம் பிஞ்சுகள் அங்கங்களை வளைத்து, கைகால்களை வளைத்து செய்த ஆசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா? உங்களுக்கு என்ன தோன்றியதோ இல்லையோ, எனக்கு ஒன்று தோன்றியது. இவ்வளவு உடம்பை அவர்கள் விருப்பப்படி வளைத்து நெளித்து மடக்கி இவ்வளவு ஆசனங்களை இந்த அரும்பு பருவத்தில் செய்கிற பிள்ளைகள்
இவர்கள் தாய்ப்பால் குடித்திருப்பார்களா, ரப்பர் பால் குடித்திருப்பார்களா என்று வியப்படையக்கூடிய வண்ணம் நல்லா தட்டல, ஒண்ணும் தப்பு இல்லை. அப்ப அவருடைய உடம்பு அவர்கள் சொன்னபடி கேட்கிறது. உடம்பு சொன்னபடி கேட்கிறது என்று சொல்வதை விட மெய் அவர்கள் விரும்பியபடி அந்த மெய் கட்டுப்பட்டு அவர்களுக்கு நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உடம்புக்கு ஏன் மெய் என்று பெயர் வைத்தான் என்பதை இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நான் சொன்னேன் தொடக்கத்தில், வள்ளல் பெருமான் உயிர்நேயத்தை பெரிதென கருதி வாழ்ந்த அந்த பெருந்தகை, அவரை பற்றி நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய குருநாதரை பற்றி எழுதிய ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் தொடங்கிய முதல் வாசகம் நிறுத்தம். நிறுத்தம்னா நடனம்னு அர்த்தம். பொதுவாக நடனம் பெண்களுக்குரிய கலை, நளினமான கலை என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் ஒரு சோழ அரசன் இந்த ஆட்டக்கலையில் வல்லவனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு பேரு ஆட்டன் அத்தி. ஆட்டன் அத்தி நம்முடைய கவி அரசு என்று உலகம் போற்றி பாராட்டுகிற கண்ணதாசன் அவர்கள் மன்னாதி மன்னன் என்று ஒரு திரைப்படத்திற்கு வசனம் பாடல்கள் எழுதி அவருடைய கதைதான் அது. தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்றை அவர் கதையாக படமாக எடுத்து தந்திருக்கிறார். அந்த படத்தில் ஆட்டனத்தியாக ஆடு கலையில், ஆட்டக்கலையில், நடனக்கலையில் வல்லவராக புரட்சி தலைவர் என்று போற்றி பாராட்டப்பட்ட நம்முடைய வாரியார் சுவாமிகளாலே மக்கள் திலகம், பொன்மன செம்மல் என்று போற்றி புகழப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எனக்கு அந்த படத்தை இந்த இடத்துல சுட்டிக்காட்டி சொல்வதற்கு என்ன காரணம்னா, பொதுவாக பெண்களுக்கு உரிய கலை என்று சொல்லப்பட்ட ஒரு ஆட்டக்கலையில், நடனக்கலையில், பரதக்கலையில் ஒரு ஆண் ஈடுபட்டு அந்த கலையில் வல்லவனாக இருந்தான் என்கிற காரணத்தினாலே சுரதா தொடங்குகிற பொழுது நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் கரி. நிறுத்தத்துல அந்த நடனத்தில் ஆட்டனத்தி என்கிற சோழ அரசன் வெற்றி பெற்றான். நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல். குமணவள்ளல் வருகிற புலவருக்கெல்லாம் நிதி கொடுத்தான். அது நிதி கொடுத்து கொடுத்து வெற்றி பெற்றான். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல். திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தர். பாடல்கள் எழுதி தந்தால் அந்த பாடல்கள் இருக்கிற பிழைகளை கண்டு அதனை திருத்தி அந்த தவறுக்காக அந்த புலவர்களை காதை பிடித்து முறுக்கி காதை குடைந்து கோபம் வந்தால் காதையே அறுத்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழில் பிழை கண்டால் அதனை திருத்துகிற அந்த பணியை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவர் புலவர் திலகம் ஒட்டக்கூத்தர். அவரை பற்றி குறிப்பிட்டு திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தர், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகால் சோழன். சின்ன வயதிலேயே நீதிபதியாக வந்து தீர்ப்பளித்தான், புகழ்மிக்க தீர்ப்பு கிளை வழங்கினான். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல். திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகால் சோழன். வருத்தத்தில் வெற்றி பெற்றால் வடலூர் வள்ளல். பொதுவாக ஒருவர் வெற்றி பெற்றால் இன்னொருவர் வருத்தப்படுவார். ஆனால் இவர் உயிர்களுக்குள்ள வருத்தத்திற்காக அவர் வாடி வதங்கி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அங்கே வள்ளல் பெருமான் வருத்தத்தில் வெற்றி பெற்றவர். வள்ளல் பெருமான் வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல். வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன். விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பநாடன். அந்த வெற்றியினை இவர் பெற்றார். யார்? தன்னுடைய ஆசிரியர் பாரதிதாசன். சுரதா சொல்றார்,
அந்த வெற்றியினை இவர் பெற்றார். என்னை போல எவ்வளவு திமிரு பாரு. மாணவர் சொல்றாரு குருஜியை பார்த்து, என்னை போல அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த பாட்டில் ஒரு வரி, வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல். இப்ப ஒளி சுடர் அதன் வழிபாட்டினை வள்ளல் பெருமான் இந்த தைப்பூசத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட பொழுது நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பாருங்கள். காந்தி அப்படின்னாலேயே ஜோதின் என்றுதான் அர்த்தம். காந்தினாலேயே வெளிச்சம் என்றுதான் பொருள். நான் இந்த இடத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அடிப்படையான செய்தி, இருட்டிலே ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டுக்கு வெள்ளைக்காரர்கள் சுதந்திரம் வழங்கினார்கள். ஏன்னா அவர்களுக்கு இருட்டு தான் தொடக்கம். ஆனால் நம்மை போன்ற இப்ப இது கீழே செங்கானத்தம்னா கீழே நாட்டுக்காரர்களுக்கு வெளிச்சம் தான் தொடக்கம். வெளிச்சம் ஏற்றித்தான் ஒன்றை தொடங்குவார்கள், விளக்கேற்றித்தான் ஒன்றை தொடங்குவார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 15 நல்ல நடு இரவுல இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது தொடக்கம் இருட்டு தான். இப்ப வெள்ளைக்காரன் நமக்கு கத்து தந்த பல செய்திகள் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அதுல இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது இருக்குது பாருங்க. பிறந்த நாள்ல மெழுகுவர்த்தியை ஏற்றி ஊதி அணைச்சிருவான். சரி, விளக்கேற்றுகிறான்னு நம்ம பழக்கம் நினைச்சோம்னா ஊதி அணைத்து கொண்டாடுகிறான். எனவே அவர்களுடைய ஆரம்பமே தொடக்கமே இருட்டு தான். அதனால சுதந்திரத்தையே இருட்டில தான் கொடுத்தான். ஆனால் அந்த இருட்டில் வாங்கிய சுதந்திரத்திற்கு வெளிச்சம் ஏற்படுத்தியவருக்கு பெயர் தான் காந்தி என்கிற பெயர். சுடர், வெளிச்சம் என இந்திய நாட்டுக்கு விடுதலை வெளிச்சம் அவர் வாயிலாகத்தான் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க எண்ணி பாருங்கள், ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஒரு விளக்கோ அதன் அந்த திரியில நாம் ஒரு வத்திப்பட்டியில இருந்து குச்சியை எடுத்து கொளுத்தி அதன் தலையில் வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நிகழ்கிறது? யாராவது நம்முடைய தலையிலே நெருப்பை கொளுத்துவதற்கு எடுத்து வைத்தால் நாம் என்ன செய்வோம்? ஆனால் ஒரு திரியின் உச்சியில், ஒரு விளக்கின் திரியின் உச்சியில் வத்தி குச்சியால் நெருப்பை கொளுத்து மேலே வைக்கிற பொழுது அந்த சுடர் என்ன செய்கிறதுன்னா தன் தலையில் கொள்ளி வைத்தவனையே கும்பிடும் சுடர்களால் வழிபட்டு நிற்கிறது. ஆகா, தன் தலையிலேயே நெருப்பு வைத்து விட்டானே என்று கோபப்பட்டு அவனை எழுப்புவதில்லை. நாத்துராம் கோட்சே 5 அடி தொலைவுக்கு வந்து கும்பிட்டு கொண்டு சிரித்து கொண்டே வந்த மகாத்மா காந்தியடிகள் நெஞ்சை நோக்கி கும்பிட்ட கரங்களில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை அப்படியே விரித்து எடுத்து சுட்டான். அவன் சுடுகிறான். குண்டுகள் காந்தியடிகளுடைய நெஞ்சிலே பாய்கின்றன. பாய்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே, நாத்துராம் கோட்சேயை கும்பிட்டு கொண்டே கீழே காந்தியடிகள் சரிகிறார். ஒரு திரியின் தலையில் நெருப்பு வைக்கப்பட்டவுடன் சுடர் கும்பிட்டு கொண்டே அவனையும் வாழ்த்துகிற என்று இருக்கிறதுன்னா, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்கிற தமிழர்களுடைய அடிப்படையான பண்பாடு. நீங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது, எண்ணி பார்க்கிற பொழுது, தைப்பூச திருநாளில் இறைவனுடைய 2 அம்சங்களை அவர் புலப்படுத்துகிறார். நடராஜர் பாட்டே நரும் பாட்டு, ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு என்று வள்ளல் பெருமான் மத்த பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, நடராஜனை பற்றி பாடுகிற பாட்டுத்தான் மணக்கும் பாட்டு, உயர்ந்த பாட்டு என்று சொன்ன வள்ளல் பெருமான் ஒளி வழிபாட்டுக்கு, ஜோதி வழிபாட்டுக்கு வந்து 7 திரைகள் விலக அந்த ஜோதி தரிசனத்தை தொடங்கி வைத்த நாள் தான் இன்றைக்கு தைப்பூச திருநாள். எனவே இப்படி ஒரு தபோவனம் தொடங்குவதற்கும் வள்ளல் பெருமான் அன்றைக்கே விளக்கேற்றி வைத்திருக்கிறார் என்றுதான் சொன்னது. விளக்கேற்றுவது என்பது வெளிச்சத்தை நீக்குவது என்பது. இப்ப குருஜி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா
என்ன அர்த்தம்? கூ என்பது நீக்குவது, ரூன்னா இருட்டு என்று சொல்வார்கள். இருட்டை விளக்கக்கூடியவர் தான் குருஜி. இல்ல, இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் நினைத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜெயராம் அடிகள் இங்கே வருகிற பொழுது இந்த இடம் முழுக்க பாறைகள் மிகுந்த இடமாக இருந்திருக்கு. அம்மா தலையை சேர்த்து அதற்கு இசைவு தெரிவிக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும்? முழுக்க கற்பாறை மிகுந்த இடத்தில் இந்த கற்பாறை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் பெருமை. அப்ப கல்விக்கு அடிப்படை சொல்லே கல்தான். நான் சொன்னேன், தமிழ்ல 2 சொற்கள் இருக்கின்றன. வெளிச்சம் என்று ஒரு சொல் இருக்கிறது, ஒளி என்ற ஒரு சொல் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, வெளியில் இருந்து வரக்கூடியது அது வெளிச்சம், உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிற வெளிச்சம் அதற்கு ஒளி என்று பெயர் வைத்திருக்கிறார். நம் உள்ளுக்குள்ளும் ஒளி இருக்கிறது. வெளியிலே இருந்து வருவது விளக்கின் காரணமாக, சுடர்களின் காரணமாக வரக்கூடியது வெளிச்சம். நான் மற்றொரு சிந்தனையாக இந்த தைப்பூச திருநாளில், இந்த தபோவனம் தொடங்கி வைக்கிற திருநாளில் சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தீபாவளி என்று நாம் கொண்டாடுகிறோம், தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிறோம். உலகத்திலேயே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், விளக்குகளுக்காக ஒரு திருவிழா நடக்கிற ஒரே தேசம் இந்திய தேசம் மட்டும்தான். வெளிச்சத்தை கொண்டாடுகிற நாடு இந்த நாடுதான். எல்லா நாட்டுக்கும் வெளிச்சம் தேவை, ஆனா வெளிச்சத்திற்கு நன்றி தெரிவிக்கிற நாள். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா, அவன் பிறந்த அன்றைக்கு சரியா இரவு 7 மணிக்கு அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கிற எல்லா விளக்குகள், ஜனாதிபதி மாளிகை உட்பட எல்லா விளக்குகளும், ஒரு திரையரங்கத்துல படம் ஓடிக்கிடுச்சுன்னா படத்தை நிறுத்தி எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவார். அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை ஒரு 3 மணித்துளிகள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவன் பிறந்த நாளில் அணைத்து விடுகிறார். ஏன்னா அவங்களுக்கு இருட்டை வைத்துத்தான் கொண்டாடுவார். ஆனா அதில் பொருள் இருட்டுனா இருட்டு இல்ல, பாரதி அதனை சிறிது வெளிச்சம் என்று சொல்வான். ஒரு தியேட்டருக்குள்ள நாம எப்படி நுழைகிறோம் சொல்லி சொன்னா, நாம் நுழைகிற பொழுது அரங்கம் முழுக்க இருட்டு இருக்கு. யார் எங்க உட்கார்ந்து இருக்காங்கிறதே முதல்ல கண்ணுக்கு தெரியாது. அதனால சில பேர் காலை மிதிச்சுட்டு போவான், ஆள் மேலே விழுந்து போவான். நீங்க பாருங்க, திரையரங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரையில நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள். நான் எழுதி இருக்கிறேன், திரையில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அரங்கத்தில், திரையரங்கத்தில் மக்கள் இருட்டிலே தான் இருப்பார்கள். மக்கள் இருட்டிலே இருக்கிற வரைக்குத்தான் இந்த நட்சத்திரங்கள் மின்ன முடியும். மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து விட்டார்கள்னா அவர்கள் வெளிச்சம் நமக்கு தெரியாது. அதற்காக அவர்களை குறைத்து சொல்லுகிறேன் என்று பொருள் இல்லை. அடிப்படை மக்கள் தான், மக்கள் தானே அங்கீகரித்தார்கள். அப்ப திரையரங்கத்துல இருட்டு இருக்கும். உள்ள நுழைந்தவுடனே நீங்க போனீங்கன்னா தடுமாறி கீழே விழுந்துருவீங்க. எந்த இருட்டான இடத்திலும் நான் சொல்வதை கவனிக்க வேண்டும். எந்த இருட்டான இடத்திலும் நீங்கள் வெளிச்சத்துல இருந்து உள்ளே நுழைந்து விட்டால் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் தெரியாது, இருட்டு தான் இருக்கும். நீங்க உடனே நடக்கக்கூடாது. காலையில் படுக்கை விட்டு எழுந்தவுடனே உடனே நகரக்கூடாது. ஒரு 2 மணித்துளியாவது எழுந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் எந்த இயக்கமும், எந்த நடவடிக்கையும், எந்த செயல்பாடும் இருக்க வேண்டும். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்வது, எடுத்தவுடனே அப்படியே கிளம்பி போறது இல்லை. ஒரு இருட்டான இடத்திற்கு உள்ளே நுழைந்து விடுகிறீர்கள் சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எது எங்கெங்க இருக்குதுங்கிறது ஒரு தூளமா கொஞ்சமா நமக்கு தெரியும். அதனால அந்த பாரதி இருட்டுன்னு சொல்லாத சிறிது வெளிச்சம். ஏன்னா இருட்டின் அடையாளமாக கண்களிலே கருவிழியை படைத்த இறைவன்
வெளிச்சத்தின் அடையாளமாக வெள்ளை விழியை படைத்திருக்கிறான். இந்த இருட்டுத்தான் நம்மை பார்க்க வைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லார் மூளையும் இருட்டுல தான் இருக்குது. யாராவது உள்ள லைட் போட்டிருக்கானா? இல்லாட்டில ஏதாவது டார்ச் லைட்டை போட்டு உள்ள போட்டு ஏதாவது லைட் அடிக்கிறார்களா? இல்ல. எல்லார் மூளையும் இருட்டிலேதான் இருக்கிறது. ஆனால் விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒருவனுக்குத்தான் தோன்றி இருக்கிறது. வெளிச்சம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருவனுக்குத்தான் தோன்றி இருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு அங்கே ஒவ்வொரு இடத்திலும் 2 வரி ஓடுகிறது. விளக்குகள் அவர் கண்டுபிடித்து தரும் வரை இந்த உலகம் இப்படித்தான் இருந்தது, இவ்வளவு இருட்டித்தான் இருந்தது. அந்த ஒற்றை மனிதன் செய்த முயற்சியின் காரணமாக உலகத்திற்கு வெளிச்சம் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, வெளிச்சம் என்பது நாம் கண்ணால் பார்க்கிற ஒளி மட்டும் இல்லை, மாறாக அறிவு என்பதை வெளிச்சம் என்று சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. எவன் அறிவுள்ளவனா இருக்கிறானோ அவன் இருட்டில இருப்பதில்லை, அறியாமையில் இருப்பவன் இருட்டில இருக்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் விளங்கும். நீங்க இன்னைக்கு கூட நம்ம எலக்ட்ரானிக் மிஷின் வாக்களிக்கும் எந்திரங்கள்ல நாம பொத்தானை அழுத்தி நமக்கு விருப்பப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறோம். நான் இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். இதுல நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள், PhD போன்ற பட்டங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், மேம்பட படித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க ஓட்டு போடுற பொழுது அந்த EVM என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எதை பார்த்து அழுத்துறீங்க? பேரை பார்த்து அழுத்துறீங்களா, சின்னத்தை பார்த்து அழுத்துறீங்களா? இல்லையா? சின்னத்தை பார்த்து அழுத்துகிறீர்களா, பேரை பார்த்து அழுத்துகிறீர்களான்னா சின்னத்தை பார்த்து தான் அழுத்துகிறோம். இந்த பிள்ளைங்க படிக்கிறார்கள், உங்களுடைய பாட புத்தகங்களை வாங்கி பாருங்கள், அதுல எழுத்துக்களை விட படம் அதிகமா இருக்கு. ஏன்னா அறிவு முற்றாத காலகட்டத்தில் படத்தை பார்த்தால்தான் நாம் விளங்கிக் கொள்கிறோம் இல்லையா? ரொம்ப பெரிய அளவுக்கு படிக்கக்கூடிய அந்த கற்பவர்களுடைய புத்தகத்தை வாங்கி பார்த்தா படங்கள் கம்மியா இருக்குது, எழுத்துக்கள் அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப படம்ங்கிறது அறிவு ஆரம்ப நிலையிலே இருக்கிறவர்கள் கண்டுபிடிப்பது. இன்னைக்கு கூட சின்னத்தை வச்சுதான் தேர்தல் நடக்கும். உங்களுடைய வாக்கை தயவு செய்து கிணத்துல போடுங்க, கிணறு ஒரு சின்னம். உங்க வாக்க அடுப்புல போடுங்க, இவனுக்கு போடுறதை விட அதுல போடுறது பரவாயில்ல என்று சொல்வதை போல மனிதர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் நாம் என்ன வச்சிருக்கிறோம்? அகிரணை பொருள்களாக இருக்கக்கூடிய நாற்காலி, டார்ச் லைட்டு, விசிலு, சூரியன், இலை, மாடு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரே ஒரு சின்னம் இப்ப மாறி வந்துருச்சு, அது ரொம்ப நாளைக்கு இல்ல, ஒரே ஒரு சின்னம் மாறி வந்துருச்சு. இத்தனை சின்னம், புலி சின்னம், ஆட்டு சின்னம். இங்க வாணியம்பாடியில தேர்தல் நடக்கிற பொழுது 2 வேட்பாளர்களுக்கு, ஒருத்தருக்கு புலி சின்னம், இன்னொருத்தருக்கு ஆடு சின்னம். அவர் அப்படி ஊரவளை வர்றாரு, இவர் இப்படி ஊரவளை வர்றாரு. இந்த புலியை பார்த்து அந்த ஆடு மறண்டு ஓடுது. அப்ப என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்டாரு, ஆடு மாடுன்னு சொல்லி விலங்குகளுடைய சின்னத்தை மனிதர்கள் தேர்தலில் வைக்கிறாங்க, மனுஷ சின்னம் எப்ப வைப்பான்னா ஒருவேளை விலங்குகள் தேர்தல் நடத்தா மனுஷ சின்னம் வச்சாலும் வைப்பார்கள் என்று சொல்ல வேண்டியது. ஏன்னா விலங்குகள் நிலைக்கு மனிதர்கள் போய்விட்டார்கள் என்றுதான் அதுக்கு பொருளாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை பெரியகுளம் என்கிற ஊர் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்குது, தேனிக்கு பக்கத்துல இருக்குது. அந்த ஊருக்கு பேசுறதுக்கு போனேன். குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில நானும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களும் என் பிரியத்திற்குரிய ஆசான் ஐயா சத்தியசீலன் அவர்களும்
புலவர் ராசரத்னம் சென்ற மாதம்தான் அவர் இறையடி சேர்ந்தார். அந்த புலவர் ஏற்பாட்டுல சாமி தலைமை தாங்குது. திருவேணி சங்கமம் என்று ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்கள் என்னை அழைத்து, அதை போல என்னுடைய ஆசான் பேராசிரியர் ஐயா சத்யசீலன் அவர்களை அழைத்து, சாலமன் பாப்பையா அவர்களை அழைத்து அங்க ஒரு வித்தியாசமா பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்னா, நான் அப்துல் காதர் எதை பத்தி பேசுவார்னா இந்து சமயத்தை பற்றி பேசுவார். சாலமன் பாப்பையா இஸ்லாத்தை பற்றி பேசுறார். ஐயா சத்யசீலன் கிறிஸ்துவ சமயத்தை பற்றி பேசுகிறார். அதுக்கு தலைப்பு என்ன? திருவேணி சங்கமம். காசிக்கு போனால் கங்கையும் யமுனையும், கண்ணுக்கு தெரியாத கீழே சரஸ்வதியும் சங்கமிக்கிற திருவேணி சங்கம துறை என்று ஒரு துறை இருக்கு. நான் போயிருக்கிறேன். அப்படி 3 பெரும் சமயங்களுடைய சங்கமமாக அது அமைந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக பெரியகுளத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். நான் போற பொழுது அந்த அரங்கத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 தமிழர்கள் கூடியிருக்கிறார். ஒருத்தர் 2 பேர்ல இடைத்தேர்தல் நேரம். அந்த நேரம் அதுல ஒருத்தர் தொலைவில் பேசிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அவருடைய குரல் பரிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த குரல் என் தெரிந்து கேட்ட குரல். அவர் யாருன்னா நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு நடிகர். அந்த இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு நடைபெறக்கூடிய தேர்தலில் அவர் நிற்கிறார், வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு கட்ட வண்டி சின்னம். அந்த சின்னத்துல நிக்கிறாரு. மேடை கீடையெல்லாம் கிடையாது, ஒரு கட்ட வண்டிக்கு மேல நிக்கிறாரு. ஏன்னா கட்ட வண்டியில தானே நிக்கிறாரு. ஆனா அவரால் நிக்க முடியல, ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம என்ன நிலவரம்ங்கிறது தெரியும். அதுக்கு என்ன, இப்ப இவன் ஆடிடுவாங்கிறதுனாலே 2 பேர் வலிமையானவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு பிடிக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பேசுறாருங்கிறத வண்டியை நிறுத்திட்டு கேட்டேன். இது நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு நடக்குது. இதுவரைக்கும் இந்த தேர்தல்ல எந்தெந்த நாயோ நின்று, இப்ப இந்த நாயும் நிக்குது. நீங்க எந்தெந்த நாய்க்கோ போட்டிருக்கீங்க, இந்த நாய்க்கும் போடுங்க. நான் உங்களுக்காக பார்லிமெண்ட்ல போய் குறைப்பேன். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. ஆமா, நாய் அதுதானே செய்யணும். அங்க போய் பார்லிமெண்ட்ல போய் உங்களுக்காக குறைப்பேங்கிறார். நான் அப்பதான் யோசிச்சேன், இதுக்கு ஏண்டா ஜனநாயகம் ஏண்டா பேர் வச்சான்னு. ஏன்னா ஜனநாயா போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிகழ்கிறதா இல்லையா? நீங்க அதை கணக்கிலையும் கருத்திலையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்ட அந்த செய்தியினுடைய அடிப்படை என்னன்னா, உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டாடாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் வெளிச்சத்தில் 2 சக்தி இருப்பதாக சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஒன்று வெப்ப சக்தி, மற்றொன்று வெளிச்ச சக்தி. வெளிச்ச சக்தியை நீங்கள் காண முடியும். சூடா இருக்குதுங்கிறத நீங்க கண்ணால் காண முடியுமா? உணர முடியும், தொட்டால் உணர முடியும். இறைவனை கண்ணால் காண்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குதா? நான் எழுதியிருக்கேன், இறைவா என்னை எல்லா உறுப்புகளையும் வைத்து ஊனமுத்தவனாக மாற்றுத்திறனாளியாக இல்லை, என்னை சரிவர படைத்திருக்கிறாய் என்று என் தாய் பாராட்டுகிறார். நாங்கள் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைக்கு கண் சரியா இருக்குது, காது சரியா இருக்குது, பேச்சு சரியா வருது, கைகாலெல்லாம் நல்லா இருக்குது. குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறக்கவில்லை, முழு நிறைவான குழந்தை எங்களுக்கு தந்திருக்கிறாயே என்று என் தந்தையும் தாயும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார்கள். இறைவா, அதில் ஒண்ணு சின்ன திருத்தம், அருளாளன் அன்பாளனாக இருக்கிற உன்னை நான் பார்க்க முடியவில்லையே, உன்னை பொறுத்தளவில் நான் குருடன் தானே, உன்னை பொறுத்தளவில் நான் குருடன் தானே, உன்னை நீ எப்படி இருப்பாய் என்று என் கண்ணால் பார்க்க முடியவில்லை, உன் பேச்சு எப்படி இருக்கும் என்று என் காதால் கேட்க முடியவில்லை, நான் செவிடன் தானே இல்லையா? உன் மொழி எது,
நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்குது. ஒவ்வொரு கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, இந்தி இருக்குது, சிங்களம் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது. இறைவா உன் மொழி எது? அப்ப அதை நான் பேச முடியலன்னா நான் ஊமைதானே. என்னை எப்படி நீ மாற்றுத்திறனாளியாக படைத்திருக்கிறாய், என்னை எப்பொழுது மனிதனாக ஆக்குவாய்? உன்னை கண்ணால் காண வேண்டும், உன் பேச்சை காதால் கேட்க வேண்டும், உன் மொழியை வாயால் உரைக்க வேண்டும் இல்லையா? உன் வழி நான் நடக்காதவரை 2 கால் இருந்தாலும் நான் கால் இல்லாதவன் தான். உன் கரங்கள் என்ன வேலை செஞ்சிச்சோ அபயம் தந்த உதவிக்கர. ஏன்னா நம்ம சாமி ஜெயராம் குருஜி அவர்கள் தபோவனம் கட்டுவது இப்படிப்பட்ட இந்த அறக்காரியங்களை விட எங்க பசித்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சாப்பாடு போடுவது ஒரு சிறந்த அறமாக பேணி பாதுகாத்து வருகிறார். அதுக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுவார். ஏன்னா அதைத்தான் உயர்ந்த அறம் என்று வள்ளுவர் பெருமான் நமக்கு சொல்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பாக நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நான் சொல்ல வந்த அடிப்படையான செய்தி என்னன்னா, வெளிச்ச சக்தி என்பது ஒன்று, அதே மாதிரி வெப்ப சக்தி என்பது ஒன்று. வெளிச்ச சுடர் காத்திலே அசைகிறது, ஆடுகிறது. ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம்னா அது காத்திலே அசையும், ஆடும். வள்ளல் பெருமான் முதலிலே பார்த்தால் அது வெளிச்ச சக்தி தான். சுடர் காத்திலே ஆடுகிறது, அசைகிறதை பார்த்தால் அவருக்கு ஒரு வெளிச்ச சுடர் ஆடுகிறது என்று தெரியவில்லை, மாறாக நடராஜனுடைய நாட்டியமாக தென்பட்டது. சிவபெருமான் ஆடுகிறான் என்று அந்த தரிசனமாக இருந்தது. நாளடைவில் மக்கள் வாழ்வில் வயிற்றில் பற்றி பிடித்திருக்கிற இந்த பசிப்பிணி என்கிற வெப்பம் இருக்கிறதே, வெளிச்சம் இறைவனுடைய ஒரு சக்தி என சொன்னால் வெப்பம் மற்றொரு சக்தியாக இருக்கிறது. அந்த வெப்ப சக்தி பசி என்பதை அணைக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு சூடேற்றக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சுடரை இந்த தைப்பூச திருநாளில் வடலூரில் ஏற்றி வைத்தார். அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இந்த தேதி வரை அணையாமல் இருக்கிறது. நானும் கூட இந்த தபோவனத்தினுடைய அடுப்பா, அது கல்வி வெளிச்சமாக இருந்தாலும், என அறிவை வெளிச்சம் என்று சொன்னேன், இருந்தாலும் அது தொடர்ந்து அணையாது இருக்க வேண்டும். இந்த சூடு, இந்த உஷ்ணம், இந்த வெப்பம் ஒரு சமையலுக்குரிய வெப்பமாக மாறி எண்ணற்றவருடைய பசி துயரை, துன்பத்தை போக்க வேண்டும். ஒரு தபோவனம் அப்படிங்கிறதுக்கு நான் எதையும் உலகத்தில் இருக்கிற வேதங்களை ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறத விட இங்க வந்து பேசுவதற்காக நான் நினைத்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் தான் தோன்றியது. அவர் சொல்றார், திருவள்ளுவர் சொல்றாரு, உலகத்துல எல்லாம் அழிக்கும், ஆனால் அந்த அழிவெல்லாம் வள்ளுவருக்கு அழிவா தெரியல. அற்றார் அழிப்பசி தீர்த்தல். உலகத்தில் பசி எல்லாவற்றையும் அழித்து விடும், எல்லாவற்றையும் அழித்து விடும். நான் சொல்றேன், சாப்பாடு போடுறது, சாப்பாடு தருவது என்பது எளிதிலே நாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒன்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அன்னதானம் என்று பெயர் வைத்தார்கள். அன்ன என்று சொன்னால் போலன்னு அர்த்தம் தமிழ்ல. அன்னதானம்னா நீ தங்கத்தை கொடுத்தாலும் செத்தான், வெள்ளிய கொடுத்தாலும் செத்தான், எந்த பொருளை கொடுத்தாலும் இதற்கு அன்னதானம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒருவருடைய பசியை தீர்ப்பதற்கு ஏற்ற ஒரு தானம் என்பது உலகத்திலே இல்லை. அன்னமூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணை காட்டிடில் அனலை விழுங்குவோம் என்று பாரதி பாடு. தாய் நமக்கு சமைத்து தருகிறாள்னா அடுப்பில இன்னொரு நெருப்பாக எரிந்து எரிந்து தாய் நமக்கு சமைத்து தருகிறார்கள்னா அவள்தான் தெய்வம் என்று. அது அடுப்பு இல்ல, இறைவனுக்கு முன்பு ஏற்றி வைத்திருக்கிற நெருப்பு. அது ஒரு கற்பூர சுடர், ஒரு விளக்கின் சுடர். எனவே ஒரு விளக்கின் சுடரை போட்ட உடனே சாயங்காலம் வந்து விளக்கு போட்ட உடனே கையெடுத்து கும்பிடுறோமா இல்லையா? அது மாதிரி தாய் அடுப்பை ஏற்றுகிறாள்னா என்ன நிகழ்கிறதுன்னு சொல்லி சொன்னா,
அடுப்பிலே இருக்கிற நெருப்பு இருக்கிறது, அது இறை வடிவம். அந்த இறை வடிவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஏற்றி வைத்த தாயை இறை வடிவம் இங்கே கும்பிட்டு சுடர் வடிவத்தில் நிற்கிறது. தாய நெருப்பு கும்பிடுகிறது. அப்படின்னா தெய்வத்தை கும்பிடுவது போக தெய்வமே கும்பிடக்கூடிய தகுதி மனிதனுக்கு வருகிறதுன்னா பசியாற்றுகிற பொழுதுதான் அது வருகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பழைய காலத்துல நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற பொழுது கூட என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஆவண்ணாவை கத்துக் கொடுக்கிற பொழுது ஆனாவுக்கு அரிசி, ஆவண்ணாவுக்கு ஆடு, ஈனாவுக்கு இலை, அரிசி ஆடு சேர்த்து இலையில பிரியாணி போடுன்னு அர்த்தம் இல்ல. அரிசி இல்லையா, நாம் பார்த்தோம், இலை, இது எல்லாமே சாப்பாட்டை பத்தி தான் இருக்குது. சரி, இங்கிலீஷ்ல ஏபிசிடி சொல்லி கொடுக்கணும்னா கூட என்ன சொல்லுகிறோம் பாத்தீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட், எல்லாம் திங்கிற ஐட்டத்தை தான் சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா நமக்கு வாரத்துக்கு முதல் நாளே திங்கட்கிழமையில தான் ஆரம்பிக்கும். திங்காமல் உலகத்தில் ஏதாவது நடக்கிறதா? எதுவும் நடப்பதில்லை இல்லையா? தன் வயிற்றை மட்டும் நிரப்புவது என்பது விலங்கின் வேலை. அந்த விலங்கு கூட உனக்கு பால் சுரந்து தருகிறது. தன் வயிற்றை நிரப்பி உன் வயிற்றில் உதித்த குழந்தைக்கும் பால் ஊட்டுகிறது என்கிற காரணத்தால் தான் அதற்கு கோமாதா, என் குலமாதா என்று சொன்னார். கன்று குட்டி போட்டுடுச்சுன்னா முதலில் கறக்கக்கூடியது சீம்பால். அத மனிதர்கள் தான் கறந்து கருப்பட்டியோ வெல்லமோ போட்டு காய்ச்சி சாப்பிடுவார். அந்த முதல்ல சுரக்கக்கூடிய பால் இருக்குதே, அது கன்றுக்காக சுரந்ததுதான். ஆனா பசுமாட்டோட கண்ணுக்குட்டி அன்னைக்கு சாப்பிடுதா? சாப்பிடுறது இல்லை. மாறாக தன் கன்றுக்குள்ள உணவை தன் கன்றுக்கு ஊட்டாமல் உன் கன்றுக்கு ஊட்டுகிற காரணத்தால் தான் முதலில் தாய் பசு என்று இந்த நாடு போற்றி பாராட்டியது. என்னன்னா, ஒரு கன்று குட்டி அது பால் சுரக்கக்கூடிய காலம் ஒன்று உண்டு. ஆனா என்ன செய்யுதுன்னா, பிறந்த நாள் தொட்டு சிறந்த நாள், இறந்த நாள் வரை, பிறந்த நாள் தொட்டு இறந்த நாள் வரை உனக்காகவும் பால் சுரக்கிறது மாடுங்கிறதுனாலதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் அந்த மார்கழியில் நீராடுகிற பொழுது பாடுகிறாள் என்று, பிறந்த நாள் தொட்டு சிறந்ததன் தீம்பால் அறம்புரி நெஞ்சோடு அருள் சுரந்து ஊட்டும் என்று மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் பாடுறாருன்னா, பிறந்த நாளன்றைக்கே தன் உணவை இன்னொருவருக்கு வழங்கக்கூடியது கன்றுக்குட்டியாக இருக்கிறது. அது விலங்கு, அதுக்கு அறிவு கிடையாது. அது தன் பசியை ஆற்றுவதை விட உன் பசியை ஆற்றுவதை பெரிதென கருதுகிறது. நீங்க இந்த உணவு கிடைக்காமல் எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள். ஒரு தபோவனம் என்பது இன்றைக்கு தைப்பூச திருநாளில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, ஆன்மீகத்தில் ஏற்பட்டிருக்கிற பசி, அறிவில் ஏற்பட்டிருக்கிற பசி, யோகத்தில் ஏற்பட்டிருக்கிற பசி, ஞானத்தில் ஏற்பட்டிருக்கிற பசி, சரியில் ஏற்பட்டிருக்கிற பசி, கிரியையில் ஏற்பட்டிருக்கிற பசி, அனைத்து பசிகளுக்கும் இது பரிமாறி பரிமாறி பசியாற்றக்கூடியதைத்தான் தபோவனம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு வேலூருடைய மக்கள் தொகை எவ்வளவோ பேர் லட்சக்கணக்கு மேல இருக்கலாம். இத்தனை பேருக்கு வராத சிந்தனை ஐயா அவர்களுக்கு வந்திருக்கிறதுன்னா திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா அதுக்கு சொல்றாரு. இந்த எண்ணம் யாருக்கு வர்ற? தவமும் தவமுடையார்க்கு ஆகும். தபோவனம் தவம் என்பதும் யாருக்கு? எல்லாருக்கும் வராது, தவமுடையார்க்கே ஆகும். இவர் தவம் பண்ணிய காரணத்தால் தான் இந்த தபோவனம் வந்திருக்கு. தவம் செய்கிற பல உட்கார்ந்து தவம் செய்கிறவர்கள் இருப்பார்கள், நின்று கொண்டே ஒரு காலில் நின்று கொண்டே தவம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா? எவ்வளவோ தவத்தில் பல நிலைகள் இருக்கின்றன. ஆனால் திருவள்ளுவர் தான் மிக தெளிவாக சொன்னான், நீங்கள் இந்த செய்தியை மட்டும் நிறைவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் சொன்ன, தவத்தின் உருவம் என்னன்னு கேட்டான்.
ஏன்னா உருவம் இல்லாமல் ஒன்றை உணர்ந்து கொள்ள முடியாது. என்ன எதுப்பா தவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தப வடிவத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அது தவம் என்று நீ உணர்ந்து கொள்ள முடியுமா? எதை வைத்துக் கொண்டு தவம் என்பதை ஒருத்தரை தவசி அல்லது தவத்திற்குரியவராக இருக்கிறார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? சிலவர் தப்ப விளைக்கிறான். என்னன்னா, ஒருத்தர் ஒரு 30 வருஷம் ஊர்லயே இல்ல, காணாம போயிட்டார். கடை வாங்கிட்டாரான்னா இல்ல, அதெல்லாம் கிடையாது. காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணி இருக்கிறார். 30 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். ஊர்க்காரர்கள் சில பேர் அவரை ஒத்த வயதுடைய அன்னைக்கு வயதானவர்கள் எல்லாம் பார்த்து, எங்கப்பா 30 வருஷமா காணா அப்படின்னா, காட்டுல தவம் பண்ணேன். தவம் பண்ணி என்ன செஞ்சேன்னா, நான் தண்ணீரில் நடப்பேன்னாரு. அட முட்டாளே, ஒரு 50 பைசா போட்டுக்காரனுக்கு கொடுத்தா அவன் இக்கரையில இருந்து அக்கறையில கொண்டு போய் 30 வருஷத்தை வீணாகிட்ட முட்டாளே என்று திட்டுகிறான். இல்ல, இந்த கரையிலிருந்து தண்ணியில அந்த கரைக்கு போகணும், நீ தண்ணீர்ல நடப்ப. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை ஒலிம்பிக்கு அனுப்புகிறார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார். என் நண்பர், என் கூட படிச்சவர். நான் அந்த பாராட்டு விழா சொல்லி, இவரை நான் பாராட்ட மாட்டேன். என்ன பாராட்டு விழாவுக்கு அடைச்சு பாராட்ட மாட்டேன்னா என்னன்னு கேட்டார்கள். அவரு பின்னாடி வேகமா நடப்பார். நம்ம முன்னாடி நடக்கிறோம்ல, ரொம்ப வேகமா அதே வேகத்துல பின்னாடி நடக்கிறார். இவன் பின்னாடி போறதுனால யாராவது நல்லது நடக்க போதா? அவன் பின்னாடி போறான். பல பேர் எவன் பின்னாடியே போயிட்டு இல்லையா? அது யாரு என்னவோங்கிறது இல்லாம, நான் என்னுடைய வகுப்பு இருக்கிறதுனால சொன்னேன், இவர் பின்னே போகிற காரணத்தால் இந்த தேசம் முன்னே வந்து விடுமா? அதை ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறார், அவ்வளவுதானே தவிர காட்டுல போய் நான் தவம் பண்ணி தண்ணீரில் நடப்பேன் அது இல்ல. எதுடா தவத்திற்குள்ள வடிவம் அப்படின்னு கேட்டா, உருவம் அற்றே தவத்திற்கு உரு. ஆனா அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன், தவத்தின் வடிவம் எதுன்னு கேட்டா 2 குணம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உலகத்துல இவ்வளவு தெளிவா சொன்ன, உற்ற நோய் நோன்றல்னா உனக்கு யாராவது துன்பம் இழைத்தால் அதனை பொறுத்து கொள்ளுதல். உற்ற நோய் நோன்றல், ஒருவர் உனக்கு துன்பம் இழைத்து விட்டார் சொல்லி சொன்னா அந்த துன்பத்தை முதல்ல பொறுத்துக்கொள். உயிர் குறுகன் செய்யாமை, மற்ற உயிர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல், அப்ப மற்றவர்கள் தரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். மற்ற உயிர்களுக்கு மனத்தால், வாக்கால், காயத்தால் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்காமல் ஒருவன் இருக்கிறான் சொல்லி சொன்னா அவன் தவத்தில் இருக்கிறான் என்று பொருள் என்று திருவள்ளுவர் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார்னா, இந்த தபோவனம் என்பது தவம் இருந்து கண்களை புத்தி இறையை சிந்திக்கிற ஆண்டவன் ஆயுட்காலம் வரை இது வாழட்டும் என்று நான் வாழ்த்து. ஏன்னா ஆழ்வனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டு தான் இல்ல, சில இடங்கள் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு. ஆண்டவனுடைய ஆயுட்காலத்தை யாராவது அளந்து சொல்ல முடியுமா? மூலமும் நடுவும் ஈரும் இன்றி காலமும் கணக்கும் நீத்த காரணம். அவனுக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பிரசன்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. எனவே இறைவனுடைய ஆயுளை அளந்து சொன்னவன் எவனும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஆயுள் கொடுக்கக்கூடியவன் அவன் தான். எனவே ஆண்டவன் ஆயுட்காலம் வரை கைலாச தபோவனம் சிறக்கட்டும். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொன்னார்கள். அவர் இன்டர்வியூக்கு போனாரு, மொத்தம் 9 பேருக்கு வேலை. இவர் 10வது இடத்துல வந்தாரு. அவர் என்ன ஆச்சாருன்னா, விமானி பைலட் இருக்காங்க, விமானத்தை ஓட்டுகிறவர்கள்
விமானத்தை ஓட்டுகிறவர்களுக்கான ஒரு இன்டர்வியூக்கு முதல்ல போறாரு. போனா 9 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். இவர் 10வது ஆளு. வேலை கிடைக்கல. மனம் வெறுத்து போச்சு. மனம் வெறுத்து போய் அவர் மக்காவுக்கு போகல. மனம் வெறுத்து போய் ஜெருசலத்துக்கு போல, நேர இமயமலைக்கு போயிட்டார். சிவராம இல்லையா கிருஷ்ணனுடைய அந்த சிவாலயம், அந்த ஆசிரமத்திற்கு புறப்பட்டு போகிறார். அவர் எழுதுறார் பாருங்க. அவர் அப்துல் கலாம் தான். இமயமலையை அந்த சிவானந்தர் ஆசிரமத்திற்கு போகிற வழியில் பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் அப்படியே பனி மூடி கிடக்கிறது. ஏன்னா இமயமலை இல்லையா, அதுதானே சிவபெருமானுடைய இருக்கை. கைலாச மலை இல்லையா, அது எங்கு பார்த்தாலும் பனி மூடி கிடக்கிறது. அப்படி இல்லை, அப்துல் கலாம் சொல்றாரு, அந்த மலை திருநீறு பூசி இருக்கிறது. அப்ப அப்துல் கலாம் ஐயாவுக்கு அந்த பனி என்பது திருநீராக தெரிகிறது. அங்க போனார். அவர் எழுதுறாரு, மனம் வெறுத்து கைலாசத்திற்கு அந்த சிவானந்த குருக்களுடைய குருஜியினுடைய ஆசிரமத்திற்கு நான் சென்றேன். என்னாச்சு என் வாழ்க்கையில? அவர் சொன்னாரு, அவர் ஒரு விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு பைலட் வேலைக்கு விமான ஓட்டுநர் பதவிக்கு போனேன். முப்படைகளில் ஒரு படை விமானப்படை, கப்பல் படை, காலாட்படை, ஆர்மி, விமானப்படை, இந்த 3 படைகளுக்கும் இறைவன் என்னை தலைவராக, மக்களாட்சி குடியரசுத் தலைவராக மாற்றிவிட்டார். இறையருள் வாய்க்கப்பட்டால், இறை பொருத்த வாய்க்கப்பட்டால், அந்த வேலைக்கு போனவருக்கு என்ன கிடைச்சிருக்குது? தண்ணீரை தேடி தரையை தோண்டியவனுக்கு தங்கம் கிடைத்ததை போல அவர் அந்த துறைக்கு இல்லை. இந்த 3 படைகளுக்கும் தலைவராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பனியை பார்த்து விட்டு அது திருநீறு பூசிய மலை என்று பேசுகிற பொழுது, அதைத்தான் இந்த நாளில் இந்த தவோவனம் என்பது உயிர்கள் அனைத்தும் ஒன்று, உயிர்கள் அனைத்தும் ஒன்று என்கிற அதை உணர்ந்துட்டோம்னா மற்றவர்களுக்கு நாம துன்பம் செய்ய மாட்டோம். அவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தையும் நாம் பெரிதென பொருட்படுத்த மாட்டோம். இன்னைக்கு கொலை, எத்தனையோ பலி, எவ்வளவோ போர் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அத்தனைக்கும் காரணமாக அமைந்திருப்பது இந்த தவத்திற்குரிய இந்த 2 குணங்கள் மனிதனுக்கு இல்லாமல் போனதற்கான காரணம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய அருளும் மகிழ்ச்சியும் அமைதியும் இங்கே ததும்பி நான் உள்ள நுழைந்தவுடனே நான் மனம் உணர்ந்து சொல்கிறேன், அன்பிற்குரியவர்களே, இல்லையா, ரொம்ப கவலையோடு வந்தேன். உள்ளே நுழைந்தவுடனே அப்துல் காருடைய கவலையெல்லாம் நீங்குது. அது ஸ்தல விசேஷம் என்று சொல்வார். சில பேர் மூட நம்பிக்கை என்று கூட சொல்லுவார்கள். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சில இடத்துக்கு நாம போன உடனே நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கண்டுணர்ந்து இங்கே வந்து அமைதியாக இருந்து மனத்தை இறை நெறியின்பால், இந்த உலகத்தில் நம்ம என்ன வந்தோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத கேள்வியை எழுப்பி கொண்டு மன ஓர்மையோடு சிந்திக்கிற ஒரு தியானத்தை ஏற்படுத்தக்கூடிய, இறை நினைவோடு பொருந்துகிற ஒரு நல்ல இடத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. நம்மாலான அனைத்து, ஏன்னா அவர் எந்த ஆதரவையும் தேடல, எனக்கு நன்றாக தெரியும். சுயமா தன்னுடைய வேர்வையிலேயே இதை எழுப்பி இருக்கிறார் என்பதுதான் பெருமை, உரிமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நான் இப்ப என்னுடைய குருநாதருக்கு நான் எழுதினேன். என்னுடைய ஆன்மீக குரு ஒருத்தர் இருக்கிறார், இப்ப மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு நான் எழுதினேன், இறைவனுக்கு முன்பு கூட யாரிடத்திலும் கையேந்தாத குரு இந்த குரு. ஆண்டவனுக்கு முன்பு ஏந்த வேண்டிய கையை யாருக்கு முன்பு ஏந்தாத குரு என் குரு என்று நான் எழுதினேன். அத்தகைய குரு அங்கே இல்லை, இங்கேயும் ஜெயராம் வடிவத்திலே இருக்கிறார் என்பதுதான் உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் வாழ்க, அவர் நிறுவனம் வாழ்க, அவர் குடும்பம் வாழ்க, இங்கே வருகிறவர்களெல்லாம் என்னாலும் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நீங்கெல்லாம் என்ன ஆர்வமாக பார்த்தீங்கன்னு தெரியும். அவர் பேசிய 2 வரிகளை எடுத்து அதை 1 மணி நேரம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
அந்த மாதிரியான கருத்து புதையலாக இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். இதை நீங்க மறுபடியும் பார்க்கலாம். சில கவனச்சிதறல்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க அந்த யூடியூப்ல போடுவாங்க, நம்ம நண்பர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அட்ரஸ் வாங்க, அதை பாருங்க. ஐயா அவர்களுக்கு நம் செங்கானாத்தம் பகுதி மக்களின் சார்பாகவும் நம் தபோவனத்தின் சார்பாகவும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக சிந்தனையாளர்களே, கவி அருவிகளுடைய கவி அருவி வற்றாத அருவி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மணி நேரம் அவர் பேசுவார் என்று கூட நான் பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நேரம் அதிகமாகிட்டதுனால இப்பொழுது நாம் பேசி ஐயா அவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நாம் மேலும் 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 சிந்திக்கணும். தொட்டணித்தூர் மணற்கேணி மாந்தர் கட்டணித்தூர் மறிவுன்றது போல அவர் கூறிய கருத்துக்கள் ஒன்றா சொன்னார், இரண்டா சொன்னார். வள்ளல் பெருமானை பற்றி மிக தெளிவாக சொன்னார். இதுவரை அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என்ற வார்த்தை அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள், நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மண்ணாங்கட்டிக்கு அவர் மனம் கசிந்ததை இப்பொழுதுதான் நான் முதல் முறையாக கேட்கிறேன் ஐயா அவருடைய குரலில். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற விழாக்களில் நாம் கலந்து கொள்வதனால் மேலும் மேலும் நம் அறிவு நிலையில உயர்ந்து இறைத்தன்மையை உணர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கும். ஆகவேதான் பெரியோரை தரிசித்தல். அதன் திருமந்திரத்தில் ஒரு பாடல் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு உரை சிந்தித்தல் தானே. அப்படி குருநாதர் கூறிய கருத்துக்களை சிந்திப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் நாம் நம் நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கரர், புத்தர், வீரர், நபிகள் நாயகம், இன்னும் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கூறியது ஒரே பொருள் தான். அதான் ஓஷோ அவருடைய சொல்லும் பொழுது சொல்கிறார், விரல்கள் தான் வேறே, அவர் சுட்டி காட்டுவது ஒன்றைத்தான். அந்த வார்த்தை கவித்துவமான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. விரல்கள் தான் வேறு, ஆனால் அவர் சுட்டி காட்டுவது ஒன்றைத்தான். எல்லோரும் எல்லா மகான்களும் கூறியது என்ன? அதுதான் வள்ளல் பெருமான் மிக தெளிவான ஒரு அன்பான வார்த்தை. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எங்களுக்குள் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு விலகாமல் அருள் செய்வித்தல் வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்திக்கிறார், மன்றாடுகிறார். ஆகவே இந்த அருள்மொழிகள் எல்லாம் நாம் கேட்டதை நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து மேலும் மேலும் நமது நாட்களை பயனுள்ள நாட்களாக கழித்துக் கொண்டால் இந்த தபோவனத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதே போல ஐயா அவர்கள் பேசியதில் மிகவும் உயர்ந்த வார்த்தை. அதே போல 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு பிரமுகர்களும் வந்து சொற்பொழிவு செய்கிறார்கள். யாரும் சரியான நேரத்துக்கு வந்ததே இல்லை. சென்ற மாதம் நடந்த நிகழ்ச்சிக்கு, ஜனவரி 3ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சிக்கு மத்தியானம் 1 மணிக்கு வந்தார்கள் இருவர். ஆனால் ஐயா அவர்கள் சரியான நேரத்துக்கு வந்தார், சரியான கருத்துக்களை கூறினார். நாம் சரியான பாதையில் நாம் செல்வதற்காக நமக்கு வழிவகுத்திருக்கிறார். அந்த உயர்நெறியை அறிவதற்கு இந்த தபோவனம் மேலும் மேலும் எல்லோருக்கும் சேவை செய்து ஏகாம்பர சுவாமியுடைய திருவடியை வணங்கி ஜெயராம் சாமியுடைய சேவை பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.